என்னடா காலங்கத்திலே ரெடி ஆகிட்டுன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நிஞ்சா ZX 14 ரைடுக்கு வாங்கியிருக்கோம். அதை எடுத்துகிட்டு இன்னும் ஆக்சுவலி கேமராலாம் இன்னும் வாங்கலை. கேமரா ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துடும். சும்மா அப்படியே காலையில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் 6 ஆக போகுது. எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஹெல்மெட்டை தூக்கிட்டு காலையிலேயே. அப்போ வீடியோ எப்படின்னு வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டி நியூட்ரலில் தான் இருக்குது. சவுண்டு ஆக்சுவலி வண்டி சவுண்டு பார்த்தீங்கன்னாவே செம்மையாக இருக்குது. வண்டி சவுண்டு செம்மையாக இருக்குது. இது வந்து அப்படியே இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே விளையாண்டுருக்காங்க. அங்கே போயிட்டு ஜஸ்ட் அப்படியே என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவேன். பாய். இன்னைக்கு நான் ரைட் பண்ண பைக் பார்த்தீங்கன்னா ZX 14 ஆறுங்க. அப்பா வண்டி செமையாக இருக்குது. இது என்ன சொல்கிறதுனே தெரியல. வண்டி சூப்பர் வண்டி. 1400 cc அட்டகாசமாக இருக்குது. காலையில் எந்திரிச்சோமா, காலையில் 5:30 அந்த மாதிரி எந்திரிச்சு அப்படியே ரைடு போயிட்டுருக்கேன் நான். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. சரி, அதான் ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ரைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சும்மா வண்டி அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்க, ஆக்சுவலி என்னால் இங்கே பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே போகக்கூடாது, சரிங்களா? அதாவது சில ரோட்டில் 120க்கு மேலே போகக்கூடாது. ஸோ 120ல் தான் நான் போகணுன்னா அப்போ நான் 4th கியர் தாண்டக்கூடாது. 4th கியரில் பார்த்தா 5th கியர் போட்டாவே கடன்னு அடிக்குது. ஸோ இதுக்கு எங்கே ஓட்டுறதுன்னு தெரில. பட் பைக்கு பார்த்தீங்கன்னா சும்மா மிரட்டி விடுது. சூப்பராக இருக்குது. முடிச்சாச்சு. அடுத்து அப்படியே ஒரு குளியலை போட்டு தூக்கத்தை போட வேண்டியது தான்.